நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது மார்ச் 15ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் தொகுப்பு. சரியா, நம்மளுடைய நடப்பு செய்திகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு சப்ஜெக்டை கலந்து ஸ்ட்ராட்டஜியும் கலந்து சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் கேள்விகள் எப்படி கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். மக்களே அதனால் நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் கண்டிப்பாக உறுதி செஞ்சுக்கோங்க. சரியாம்மா, ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கு நடப்பு செய்திகள் மார்ச் 15ஆம் தேதிக்குரியது. நம்முடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை அந்த ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. சரியா, கேட்குற கேள்விகளுக்கு நல்லா பதில் சொல்லுங்கள். அந்த பதில் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும், எக்ஸாம் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பிக்கலாமா? மார்ச் 15 நடப்பு செய்திகள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வழக்கம் போல் இன்றைய தினத்திற்கான இந்த தலைப்பு செய்திகள். இல்லை, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்கள். மார்ச் 15 முக்கியமான ஒரு சில முக்கிய தினங்கள் இருக்குது. அந்த முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து ரொம்ப முக்கியமான அடுத்த எக்ஸாமுக்கு எந்த எக்ஸாம் இருக்கட்டும் ஒரு கேள்வி உறுதி அப்படிங்கிற மாதிரி ஞானபீட விருது 2025ஆம் ஆண்டிற்கானது. இது எத்தனையாவது விருது, யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிற மொத்த ஜாதகத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லோக் அதாலத் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. லோக் அதாலத்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம லைட்டாக பார்க்குறோம். அடுத்து கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி பெற்றுள்ளது. இது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது, இந்த சோதனை எங்கு யாரால் நடத்தப்பட்டது, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் காவல்துறையின் முதல் பெண் உளவு பிரிவு டிஜிபியாக யார், ஒரு விமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை ஏஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா டிஜிபியாக போட்டுக்கிறாங்க. யார், என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் பார்க்க போகிறோம். சரியா, ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக தேவைக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். மக்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரியாம்மா? ஓகே, ஃபஸ்ட்டு மார்ச் 15 முக்கிய தினங்கள் பார்க்கும்போது மார்ச் 15 உலக நுகர்வோர் உரிமைகள் தினம், வேர்ல்டு கன்சூமர் ரைட்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. 1963ஆம் ஆண்டு முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரியா, வேர்ல்டு லெவலில் நுகர்வோர் உரிமைகள் தினம் மார்ச் 15ஆம் தேதி. அதே சமயத்தில் இந்தியாவில் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் சரியா டிசம்பர் 24. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துக்கிறேன். 1986ஆம் ஆண்டில் டிசம்பர் 24ஆம் தேதி சரியா இந்தியாவில் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. சரியா, அந்த சட்டம் இயற்றப்பட்ட டிசம்பர் 24 தான் இந்தியாவில் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம். வேர்ல்டு லெவலாக இது பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி கவனமாக இருந்துக்கும். சரியா, அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி ஞானபீட விருது. சரி, ஞானம் பீடம் விருது. சரியா, 2025ஆம் ஆண்டிற்கான வருஷத்தையும் பார்த்துக்கோங்க. சரியா, ஏன்னா இப்போ நம்ம 2026 போயிட்டு இருக்குது. எக்ஸாம் எழுதும்போது கிட்டத்தட்ட 2027 நெருங்கிடும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 2025ஆம் ஆண்டிற்கான விருது. இது எத்தனையாவது ஞானபீட விருதுங்கிறது முக்கியம். இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. சரியா, 60வது ஞானபீட விருது. சரியா, யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? கவி பேரரசு ஆர் வைரமுத்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியா, நிறைய சினிமா பாடல்கள் சூப்பரான சில புத்தகங்கள்லாம் எழுதியவர் ஆர் வைரமுத்து அவர்களுக்கு தான் 60வது ஞானபீட விருது 2025ஆம் ஆண்டிற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? சரி, இது யார் கொடுக்குறாங்க, என்ன பின்னணி, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பாரதிய ஞானபீட ஆய்வு மற்றும் வரலாற்று நிறுவனம் உருவாக்கப்பட்ட வருஷம் பார்த்துக்கோங்க 1944. சரியா, பாரதிய ஞானபீட ஆய்வு மற்றும் வரலாற்று நிறுவனம் உருவாக்கப்பட்ட 1944. அதுக்கப்புறம் இந்த செய்தி தான் முக்கியமானது பார்த்துக்கோங்க. ஞானபீட விருது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1961. சரி, அந்த பிரைஸ் வந்து உருவாக்குனது 1961. ஆனால் இந்த விருது முதல் முறை வழங்கப்பட்ட வருஷத்தை பார்த்துக்கோங்க 1965. இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகம் 1965. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா FCI உருவாக்கப்பட்டது 1965. அந்த லிஸ்ட்டில் ஞானபீட விருது முதல் முறை வழங்கப்பட்டுள்ளது. சரியா, இந்த விருதை முதல் முறை பெற்றவர் யாருன்னு பார்த்துங்க, மலையாளம். சரியா, மலையாள மொழிக்காக 1965ஆம் ஆண்டில் முதல் முறையாக இந்த விருதை வென்றவர் சங்கர குரூப் அவர்கள். சரிங்களா, இந்த ஞானபீட விருதிற்கு வழங்கப்படும் பரிசு தொகை தற்போது கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் ப்ளஸ் ஒரு சிலை, சரஸ்வதி தேவி சிலை. சரி, படிப்புக்கான கடவுள்னு சொல்லுவாங்களா, சரஸ்வதி தேவியின் சிலையும் வழங்கப்படும். பரிசு தொகை 11 லட்சம், சரஸ்வதி தேவி சிலை வழங்கப்படும். ஞாபகம், இந்த பரிசை முதலில் வென்றவர் சங்கர குரூப் 1965. சரிங்களா? சரி, இது ஒரு ரெக்கார்டு இருக்கட்டும். அப்படியே வாங்க தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் இந்த ஞானபீட விருதை வென்ற முதல் நபர் யார் பார்த்தீங்கன்னா அகிலன். சரி, அகிலன் அவர்களுக்கு 1975ஆம் ஆண்டு சித்திரப்பாவை என்ற நாவலுக்காக வழங்கப்பட்டது. அதாவது இதில் ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். 1982 வரைக்கும் ஒரு தனிப்பட்ட படைப்பிற்கு தான் இந்த ஞானபீட விருது வழங்கப்பட்டு வந்தது. அதனால தான் சித்திரப்பாவைங்கிற நாவலை மென்ஷன் பண்ணி அகிலன் அவர்களுக்கு 1975ஆம் ஆண்டில் ஞானபீட விருது வழங்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருது ஜெயகாந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சரி, 1982 வரைக்கும்
ஒரு தனிப்பட்ட படைப்பிற்காக வழங்கப்பட்டது. 82ல இருந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இலக்கியத்திற்கு என்ன சிறந்த பங்களிப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் 2002ஆம் ஆண்டில் சரியா ஞானபீட விருதை வென்றவர் ஜெயகாந்தன் அவர்கள். சரி, அகிலன் ஜெயகாந்தன் அவர்களை தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து ஞானபீட விருதை வென்ற 3வது நபர் அப்படிங்கிற சாதனை படைத்தவர் வைரமுத்து அவர்கள். 2025ஆம் ஆண்டிற்கான சரி 1975, 2002, 2025 மறக்காதீங்க. சரியா? சரி, இந்த வைரமுத்து அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருதும் வழங்கியிருக்கிறாங்க 2003ஆம் ஆண்டு. சரியா? கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நாவலிற்காக 2003ஆம் ஆண்டிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதே 2003ஆம் ஆண்டில் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டில் பத்ம பூஷன் விருதையும் வழங்கி கௌரவிச்சுக்கிறாங்க. சரியா? இது தவிர சினிமாவில் நிறைய பாடல்கள் எழுதி சரியா ஏஆர் ரஹ்மான் பாடலில் நிறைய முக்கியமான பாடல்கள் எழுதினவர் வைரமுத்து. சரியா? அதில் 7 முறை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. சரி, 7 முறை தேசிய விருதை சிறந்த பாடலுக்காக பாடல் வரிகளுக்காக வாங்கியிருக்கிறாங்க வைரமுத்து அவர்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. வைரமுத்துவின் முக்கியமான படைப்புகள் ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கள்ளிக்காட்டு இதிகாசம், அடுத்து கருவாச்சு காவியம், தண்ணீர் தேசம், 3ஆம் உலகப்போர். இதெல்லாம் யார் எழுதுன்னு சொல்லி ஒருவேளை கேட்கலாம். இதுக்கு முன்னாடி கேட்கலான்னு பரவாயில்ல, இனிமேல் கேட்பாங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரியா? ஞானபீட விருது 60வது ஞானபீட விருது வைரமுத்து 2025. அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான ஒரு பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட செய்தி பாருங்கள். லோக் அதாலத். சரி, லோக் அதாலத் அப்படின்னா மக்கள் நீதிமன்றம் அல்லது மக்கள் தீர்ப்பாயம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, நீதிமன்ற அளவுக்கு போகாமல் சரியா அதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தான் இது உருவாக்கப்பட்டது. இந்த மக்கள் தீர்ப்பாயம் அல்லது மக்கள் நீதிமன்றம் இந்தியாவில் சட்ட சேவைகள் அதிகார சட்டம் 1987 கீழ் 1987 கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு தான் இந்த லோக் அதாலத். இந்த லோக்பால் லோக்காயுக்தா இருக்குல்ல, லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அமைப்பு. லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது மாநில அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அமைப்பு. இது மக்கள் நீதிமன்றம். சரியா? இது இந்தியாவில் வழக்கமான நீதிமன்ற அமைப்புக்கு வெளியே உள்ள தகராறுகள் மற்றும் குறைகளை தீர்ப்பதற்கான மாற்று தகராறு தீர்வு வழிமுறையாக உருவாக்கப்பட்டுள்ளது. சரியா? இது தவிர பாருங்க, இது பஞ்சாயத்து அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுவதற்கு முந்தைய சரியா ஒரு கேஸை போடுறதுக்கு முந்தைய கட்டத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் தீர்க்கப்படும் ஒரு மன்றமாகும். இந்த சட்டத்தின் கீழ் லோக் அதாலத்துகளால் எடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்லது ஒரு முடிவு ஒரு சிவில் நீதிமன்ற வழக்காக கருதப்படுகிறது மற்றும் அனைத்து தரப்பினரையும் கட்டுப்படுத்துகிறது. அத்தகைய அப்படி வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக எந்த ஒரு முறையான மேல்முறையீடும் எந்த நீதிமன்றத்திலும் இல்லை. சரியா? முதல் லோக் அதாலத்துகள் குஜராத்தில் சரி 1982 உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி சென்னையில் 1986 நடத்தப்பட்டது. முதல் லோக் அதாலத் நடத்தப்பட்டது குஜராத்தில் 1982. சென்னையில் முதல் முறை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1986. மறக்காதீங்க. சரியா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்தபடியாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி, கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி. சரியா? அந்த ராக்கெட்டுகளை ஏவுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி தான் கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை சொல்லுவாங்க. இந்த சோதனை நடைபெற்ற இடம் திருநெல்வேலி மாவட்டம். சரியா? நெல்லை மாவட்டம் சொல்கிறேன், திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரி, கன்னியாகுமரிக்கு போகிற வழியில் இருக்குது. சரியா? மகேந்திரகிரியில் இந்த சோதனை நடைபெற்றது. இங்குள்ள இஸ்ரோவின் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட உந்து விசை வளாகத்தில். சரியா? ககன்யான் அப்படின்னா மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் இஸ்ரோவின் முதல் திட்டம். இந்த ககன்யான் திட்டம் அதுக்கப்புறம் LVM-3 லான்ச் வெஹிக்கிள் மாக் 3ன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த LVM-3 ராக்கெட்டுகளும் இந்த CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை மார்ச் 2026 நடத்தப்பட்டது. சரிங்களா? அப்போ கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை நடைபெறும் இடம் எதுன்னு கேட்டால் மகேந்திரகிரி. அது அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது பார்த்தீங்கன்னா பயன்படுத்த உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டத்திற்காக LVM ராக்கெட் 3ல பயன்படுத்த போகிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? குலசேகரப்பட்டினத்தில் சிறிய வகை ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த குலசேகரப்பட்டினம் அமைந்துள்ள இடம் தூத்துக்குடி மாவட்டம். அப்போ தமிழ்நாட்டில் இஸ்ரோட 2 இடங்கள் மறக்கக்கூடாது. ஒன்று மகேந்திரகிரி திருநெல்வேலி, குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி. சரியாம்மா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. தமிழக காவல்துறையின் முதல் பெண் உளவு பிரிவு DGP. சரியா? தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் விமன் DGP இன்டெலிஜென்ஸ். சரியா? தமிழ்நாடு காவல்துறையின் முதல் பெண் உளவு பிரிவு DGP-யாக பி பால நாகதேவி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரிவை சேர்ந்த IPS அதிகாரி. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் சரியா இந்த DGP எந்த பிரிவுலமா உளவு பிரிவில் ஸ்பை சம்மந்தப்பட்ட அந்த உளவு பிரிவு DGP-யாக நியமனம் செய்யப்பட்ட முதல் நபர் அப்படிங்கிற சாதனை படைச்சிருக்கிறாங்க. சாதனை பெண்மணி பால நாகதேவி அவர்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்து போலாமா?
இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி, தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, முதல் முறையாக ஞானபீட விருது எந்த ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது? அதையும் சொல்லிக்கோங்க. மூன்றாவது முக்கியமான சூப்பர் சிக்ஸ் கேள்வி, 2025ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? நான்காவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை நடைபெற்ற மகேந்திரகிரி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஐந்தாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, தமிழக காவல்துறையின் முதல் பெண் உளவு பிரிவு டிஜிபி யார்? ஆறாவது முக்கியமான சூப்பர் சிக்ஸ் கேள்வி, லோக் அதாலத் எந்த ஆண்டு, இந்த ஆண்டு ஸ்பெல்லிங் பாருங்க, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதற்கான பதில்களை சூப்பராக சொல்லுங்க. இந்த கேள்விகள் கேட்கறது எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்காக தான். நல்லா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.